இங்க ஒரு ராஜா அவங்க ஊர்ல இருக்க எந்த பொண்ணையுமே விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு. அந்த ராஜா இருக்க ஊர்ல 2 பாட்டிங்க இருக்காங்க. அதுல ஒரு பாட்டி ரொம்ப அழகா பாடுவாங்க. ஒரு நாள் அந்த பாட்டி பாடிட்டு இருக்கப்போ அந்த ராஜா கேட்டுறாரு. பாட்டி ஒரு இளம் வயசு பொண்ணுன்னு நினைச்சு அவங்க வீட்டு கதவை போய் தட்டுறாரு. கதவை தட்டினதும் பாட்டி 2 பேரும் பயந்துடுறாங்க. பாட்டி தன்னோட விரல மட்டும் வெளியே நீட்டி நான் நைட் வந்து உங்களை பாக்குறேன்னு சொல்றாங்க. ராஜாவும் சரின்னு சந்தோஷமா போறாரு. பாட்டி உடம்புல இருக்க சுருக்கம் தெரியாம இருக்க கம்மு வச்சு உடம்பு ஃபுல்லா ஒட்டிக்கிறாங்க. நைட் ராஜாவும் போய் பாக்குறாங்க. ராஜாவும் பாட்டி ஒன்னா இருக்காங்க. பாட்டி சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருக்க ராஜா பேச பாக்குறாரு. பார்த்து ஷாக் ஆகுறாரு. உடனே வேலையாட்களை கூப்பிட்டு வெளியே தூக்கி வீச சொல்றாரு. பாட்டி மலையில இருந்து கீழே விழுறாங்க. அப்போ ஒரு சூனியக்காரி அவங்கள பாக்குறாங்க. பார்த்து காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி அவங்கள சின்ன பொண்ணா மாத்துறாங்க. மறுபடியும் அதே ராஜா அந்த பொண்ணை பார்த்து கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இன்னொரு பாட்டி நீ எப்படி சின்ன பொண்ணானு கேக்குறாங்க. உடம்புல இருக்க சதையெல்லாம் கத்திய வச்சு கிழிச்சா இளமையா மாறிடலாம்னு சொல்றாங்க. உடனே அந்த பாட்டியும் அதே மாதிரி செஞ்சு இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்த உடனே தங்கச்சிக்கு சூனியக்காரி கொடுத்த எல்லா சக்தியும் போயிடுது. மறுபடியும் அவங்க பாட்டி ஆகி அந்த ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க.